சரவணன் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண வராரு. அப்போ கரெக்டாக தங்கமயிலும் வராங்க. வரும்போது வாழை இலை தடிக்க அப்படியே கீழே விழுறாங்க. அப்போ கரெக்டாக சரவணன் பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே அப்படியே பார்க்குறாரு. இதை வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2 பேருமே வராங்க. வந்தவொடனே சொல்கிறாங்க, சரி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலி ஃபோட்டோ சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயிலோட அம்மா. எல்லாருமே சேர்ந்து சூப்பராக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சரி மாப்பிள்ளையும் பொண்ணு மட்டும் தனியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயிலோட அம்மா. அதுக்கு ஏன் தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. ஆமாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சரவணன் 2 பேருமே சேர்ந்து தனியாக ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. தோள் மேலே கை போட சொல்கிறாங்க. அதே மாதிரி போடுறாரு, வெக்கப்படுறாரு. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி அடுத்த பேர் வாங்க. அந்த மாதிரி மீனா செந்தில் 2 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லாருமே அதே மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அங்கே காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அப்போது பரவாயில்ல நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அத்தை, எல்லாத்தையுமே நீங்கள் நம்புறீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது. என்னோட மனசு மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்குது. அவங்க எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இல்லாத ஏதோ தப்பாக இருக்குது. ஆமாம் அம்மா, இவகிட்ட பேசவே பேசாதம்மா, இவ எல்லாத்துலேயும் ஒரு குத்த கண்டுபிடிச்சிட்ருப்பா, இவ அப்படி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. என்னங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு முறைப்படி கல்யாணம் பண்ணுறதுனா எப்படின்னு உனக்கு தெரியாது மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மீனா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஆமாம்ல நம்ம ஓடி தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி முறைப்படி கல்யாணம் பண்ணால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மதம் தான் பேசுவாங்க, இப்படி தான் நடக்கும், இது எல்லாமே புரிஞ்சு தான் நடந்துக்கணும், அப்போ தான் ஒரு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமாக கோவம் வருது மீனாக்கு. அந்த காஃபி டம்ளர்லாம் அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. போயிட்டு அப்படியே வைக்கிறாங்க. வச்ச உடனே அங்கே செந்தில் வராரு. வந்தோடனே அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே வச்சிட்ருக்காங்க. ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா, ஓடி போயிட்டேன்ல நான் மட்டுமா ஓடி போனேன், நீங்கள் தானே என் கூட சேர்ந்து ஓடி வந்தீங்க, எப்போ பார்த்தாலும் ஓடி போயிட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஏய் ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க, ஐயோ உன் தொல்லை என்னால் தாங்கவே முடியலையே, அம்மா தானே விடு, ஏதாவது சொன்னால் சொல்லிட்டு போட்டு இதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செந்தில் போகிறாரு. மீனா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. ராஜு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஆமாம் அவங்க பேசுறதுல ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது, ஏதோ தப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. வீட்டில் எல்லாருமே சேர்ந்து தூங்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. அப்போ சரவணன் மட்டும் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே ரிங்கு போட்டது, தங்கமயில் பேசுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து தானாகவே சிரிச்சிட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்குறாரு. கோமதியோட தம்பி பார்த்துட்டு, பார்த்தீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள், அப்படியே கனவு கண்டுகிட்டு இருக்கான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி சிரிச்சிட்டே இருக்காரு. என்ன மாப்பிள்ள ஒரே சிரிப்பாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணோட மாமா சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றதுலேயே வெக்கப்படுறதுலேயே தெரியுது. அம்மா என்ன வெக்கப்படுறான், தாங்க முடியலையப்பா, இதெல்லாம் பார்க்க முடியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணோன்னே நான் கீழே போகிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கீழே போகிறாரு. கீழே போனால் சரி வாங்க பின்னாடியே போய் பார்க்கலாம் அவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போகிறாங்க. போனால் சமையல் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு அப்படியே ஃபோனை பார்த்து தங்கமயிலையே பார்த்து பாட்டெல்லாம் பாடுறாரு. என்ன பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இங்கேயும் வந்துட்டாங்களா, நம்மளை சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரவணன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. என்ன மாப்பிள்ள என்ன ஃபீலெல்லாம் பண்ணாத, நீ இங்கேயே இருந்து பாட்டெல்லாம் பாடு, நாங்கள் போகிறோம், நாங்கள் சும்மா தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கதிர் எல்லாருமே சொல்கிறாங்க. பயங்கரமாக சிரிக்கிறாங்க சரவணனை பார்த்து. ஐயோ என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெக்கப்படுறாரு.